கொரோனா பேண்டமிக் ஒரு பிளான் பண்ண இன்சிடென்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான இன்னொரு ஒரு பேண்டமிக் 2.2 அப்படிங்கிறது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது எப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போற ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலியமா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். கடைசி வரையும் பாருங்க. ரீசெண்டா பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் MAP அப்படிங்கிற ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. MAP அப்படிங்கிறது ஒரு வேக்சினேஷன் கம்பெனி. இப்ப நார்மலா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வேக்சினேஷன் அப்படிங்கறது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் நமக்கு தேவைப்படும். பிளஸ் இன்ஜெக்ட் பண்றதுக்கு ஒரு நட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவைப்படுவாங்க. ஆல்சோ அதுல யூஸ் பண்ற ஒரு சில நீடில் மூலியமா டிசீஸ் அப்படிங்கிறது பரவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த MAP அப்படிங்கிற அந்த வேக்சினேஷனை ஒரு பேட்ச் மாதிரி நீங்களே எடுத்து இப்படி டேப் பண்றது மூலியமா வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ஆனா இதுல இருக்கிற ஒரு பிரச்சனையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இன்ஜெக்ஷன் நீங்க போடும்போது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்கின்னுடைய ஃபர்ஸ்ட் லேயர்ல QR கோடு மாதிரியான ஒரு பேட்ச் அப்படிங்கிறது செட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து QR கோடு மாதிரி நாம என்ன பண்ணலாம்னா இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது அந்த இன்ஜெக்ஷன் எப்போ போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நார்மலா நம்மளோட பேசிக்கான டீடைல்ஸ் நம்ம ஷேர் பண்றதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம வெளியே தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாம இந்த ஒரு QR கோட் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால மக்கள் இதை வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொரோனா மாதிரியான ஒரு பேண்டமிக் அப்படிங்கறத அவங்க வேறொரு வடிவத்தில் அவங்க உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.